வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 87வது தலைப்பு, ஆணவத்தால் சிரத்தை இழந்த பிரம்மன். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 86 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் முதலேருந்து பாருங்கள், கதை புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். ஆணவத்தால் சிரத்தை இழந்த பிரம்மன். முன்பு ஒரு சமயம் பிரம்மனும் விஷ்ணுவும் மேரு பர்வதத்திலே ஒரு சிகரத்தில் தங்கியிருந்தனர். அவர்கள் அங்கிருப்பதை அறிந்து முனிவர்களும் தேவர்களும் அவ்விடத்திற்கு வந்தார்கள். அவர்களை வணங்கி, பிரபோ, எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபட வேண்டும் என விரும்புகிறோம். மும்மூர்த்திகளில் பரம்பொருள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். ஈசனுடைய மாயையில் சிக்கிக் கொண்டிருந்த அவர்கள் இருவரும் உண்மை நிலையை மறந்து பேசலானார்கள். பிரம்மன் தன்னையே பரம்பொருள் என்று கூறிக்கொண்டார். விஷ்ணுவோ பிரம்மன் தம்முடைய நாபியிலிருந்து உண்டானதால் அவரை காட்டிலும் தாமே உயர்ந்தவர் என்று சொல்லிக்கொண்டார். இருவருக்கும் இடையே பலத்த விவாதம் எழுந்து சண்டையில் வந்து முடிந்தது. அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் தங்களால் இப்படி ஒரு நிலை உருவாகியதே என்று பயந்து திரும்பி போய்விட்டார்கள். அவர்கள் இருவரும் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அப்போது பிரணவமும் வேதமும் மானிட உருக்கொண்டு அங்கே வந்தன. சிவபெருமானே பரம்பொருள், எல்லோருக்கும் மேலானவர் அவர் ஒருவரே. நீங்கள் ஏன் வீணாக சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் என்று கூறி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றன. அவர்களோ அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள சண்டையை நிறுத்த சிவபெருமான் வானிலே கண்ணை பறிக்கும் ஜோதி உருவத்திலே தோன்றினார். அதை கண்டு நடுங்கிய அவர்கள் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு திடீரென அங்கே தோன்றியுள்ள அந்த ஜோதி என்னவென்று அறிய முற்பட்டனர். சிவபெருமான் அந்த ஒளியினிடையே தேவியோடு அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை அவர்களுக்கு காட்டி அருளினார். மாதவன் மயக்கத்தில் இருந்து விடுபட்டு சிவனே பரம்பொருள் என்பதை உணர்ந்து அவரை துதித்தார். பிரம்மன் மயக்கத்திலிருந்து விடுபடாது அகந்தையால் உச்சியில் உள்ள தலையினால் அவரை பழித்து பேசினார். சிவபெருமான் கோபத்தோடு பைரவரை தோன்றச் செய்தார். மார்பிலே மண்டை ஓட்டு மாலைகள் அசைய, கைகளிலே சூலம், மழு, பாசம், உடுக்கை ஏந்தி, முக்கண்களிலும் மணல் பறக்க, செஞ்சடையும் கோர பற்களும் பயங்கரத்தை அதிகரிக்க, நீல நிறத்தோடு பைரவர் தோன்றினார். தம்மை அவமதித்து பேசிய பிரம்மனுடைய 5வது தலையான உச்சி தலையை கிள்ளி அகந்தையை போக்கி அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குமாறும் தம்மை பழிக்கும் தேவர்களுக்கும் பாடம் கற்பித்து விட்டு வருமாறு சொன்னார். பின்னர் பைரவர் தமக்கென உண்டாக்கப்பட்டுள்ள பைரவ புவனத்தில் தங்கி தம்மை ஆராதிக்கும் உயிர்களுக்கு சகல துன்பங்களையும் போக்கி அருளுமாறும் இறைவன் தெரிவித்தார். உடனே ஜோதி மறைந்தது. பைரவர் மட்டும் அங்கு நின்றார். அவர் பிரம்மனை நெருங்கி அவருடைய உச்சித்தலையை தன் கை விரல் நகத்தால் கிள்ளி ஏந்தினார். பிரம்மனுடைய உடலில் இருந்து குருதி பீரிட்டது. அவர் மயங்கி விழுந்து உயிரை விட்டார். அது ஆறாக பெருகி ஓடி பூமியையே சூழ்ந்தது. பைரவர் தமது நெற்றிக்கண்ணை திறந்து அக்னியை வெளிப்படுத்தி இரத்த வெள்ளத்தை வற்றச் செய்தார். அவருடைய திருவருளால் பிரம்மனும் உயிர் பெற்று எழுந்தார். ஆணவம் அழிந்ததால் பிரம்மன் தெளிந்த அறிவுடையவராகி சிவபெருமானே பரம்பொருள் என்பதை உணர்ந்தார். இரு கைகளையும் கூப்பி பைரவரை தொழுது, ஐயனே, சிவபெருமானே பரம்பொருள் என்பதை உணராது அவரை பலவாறாக பழித்து பேசிவிட்டேன். அதனால் எனக்கு உரிய தண்டனை கிடைத்தது. எம்பெருமானை இகழ்ந்து பேசிய என் மயக்கம் தீரும் பொருட்டும் சூலத்தை ஏந்தி இருப்பது போல இந்த சிரசையும் உமது திருக்கரத்தில் ஏந்தி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பைரவர் அவ்வாறே அனுகிரகம் செய்துவிட்டு பிரம்ம கபாலத்தோடு புறப்பட்டார். அன்று முதல் பிரம்மன் 4 தலைகளையே உடையவராதலால் நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் காலவேகன், அக்னிமுகன், சோமுகன், ஆலகாலன், அதிபலன் முதலான பூதர்களை பைரவர் உண்டாக்கி அப்பூத கணங்கள் சூழ அகந்தையுடன் திரியும் முனிவர்கள் இருக்கும் இடங்களுக்கும் தேவர்கள் இருக்கும் விண்ணுலகத்துக்கும் சென்றார். அவர்கள் உடலில் உள்ள இரத்தத்தை பிக்ஷையாக கேட்டு பெற்று அவர்களுடைய அகந்தையை போக்கி அவர்களுக்கு உயிர் அளித்து தூய்மைப்படுத்தினார். முடிவில் வைகுண்டத்துக்கு சென்றார். வாயிலில் காவலிருந்த விஸ்வக்சேனர் பைரவரையும் பூத கணங்களையும் உள்ளே விடாமல் தடுத்தார். பூதகணங்கள் கோபமுற்று அவருடன் சண்டையிட்டனர். பைரவர் விஸ்வக்சேனரை பிடித்து தம்முடைய சூலத்தின் நுனியிலே கோர்த்து எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார். பைரவர் வருகையை அறிந்த மாதவன் தம் மனைவியருடன் வந்து அவரை வரவேற்று
அங்கே எழுந்தருளியிருக்கும் காரணத்தை வினவினார். நாம் பிக்ஷைக்கு வந்திருக்கிறோம், உன் தலையிலுள்ள இரத்தத்தை தர வேண்டும் என்றார் பைரவர். மாதவன் மிகவும் மகிழ்ந்து தம்முடைய நெற்றியிலுள்ள நரம்பு ஒன்றை நகத்தால் கீறி இரத்தத்தை பைரவருடைய மண்டையோட்டிலே கொட்டச் செய்தார். மாதவன் திருமேனியில் உள்ள இரத்தம் அனைத்தும் பாத்திரத்திலே வடிந்தும் உடல் சோர்ந்து விழுந்தார். ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் மனம் பதைத்து பைரவரை வலம் வந்து வணங்கி தங்கள் நாயகனை எழுப்பித் தருமாறு வேண்டினர். பைரவர் மாதவனை எழுப்பி அவர் சோர்வை போக்கி அருளி விஸ்வக்சேனரையும் சூலத்திலிருந்து விடுவித்து உயிர் தந்து பூத கணங்களோடு புறப்பட்டார். எம்பெருமானால் தமக்கென உண்டாக்கப்பட்ட பைரவ புவனத்தை அடைந்து அங்கே பூத கணங்களோடு தங்கினார். பிரளய காலத்தில் சிவபெருமான் ஆணையினால் அவர் அனைவரையும் அழித்து அனைத்தும் எரிந்து சாம்பலான சுடுகாட்டிலே வேதமாகிய நாய் வாகனத்திலே ஏறி ஆனந்தமாக உலாவுவார். ஈசன் பிக்ஷைக்கு சென்றதும் பிரம்ம கபாலம் ஏந்தியதும் மற்றவர்களுடைய ஆணவத்தை போக்கி அருள்வதற்காகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு 88வது பகுதி, ஈசனுடன் போரிட்ட இந்திரன். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.